வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மருத்துவ சேவையின் தரத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் அதிகரித்து வரும் கோவிட்-19 தொற்றுக்கும் உருமாறிய தொற்றுக்கும் நேரடி தொடர்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அஇஅதிமுக, பிஜேபி இடையே தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவையின் தரத்தை மேலும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இஎஸ்ஐ கழகத்தின் 184வது கூட்டத்தில் குறிப்பிடத்தக்க முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் மகப்பேறு திட்ட பலன்களை பெண்கள் பெறுவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19 தொற்று காரணமாக இஎஸ்ஐ பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட சில சலுகைகள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பை அளிக்கக்கூடிய திட்டமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் திகழ்வதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியிருக்கிறார். தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த திட்டம் தொடர்பான மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், கிராமப்புற மக்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டமாக இது உள்ளது என்று கூறினார். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 344 கோடி மனித உழைப்பு நாட்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதுவரை ஏற்படுத்தப்பட்ட அதிக மனித உழைப்பு நாட்கள் இதுதான் என்றும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக 1,11,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச தொகை என்றும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் கோவிட்-19 தொற்றுக்கும் உருமாறிய தொற்றுக்கும் நேரடி தொடர்பு ஏதுமில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெளிவுபடுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு பல்ராம் பார்கவா, எண் 440K E484Q என்ற உருமாறிய தொற்று சில நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கமளித்தார். கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலை மாதம் வரை E484Q என்ற உருமாறிய கோவிட்-19 தொற்று மகாராஷ்டிராவின் சில பகுதிகளிலும், எண் 440K என்ற தொற்று கடந்த ஆண்டு மே முதல் செப்டம்பர் மாதம் வரை தெலங்கானா, ஆந்திரா, அஸ்ஸாம் மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது சில மாநிலங்களில் அதிகரித்துள்ள தொற்றுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை 1,19,00,000 கடந்துள்ளது. 12 மாநிலங்களில் முதற்கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணி 75% முடிவடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார். மிக விரைவில் தடுப்பூசி 3வது முன்னுரிமை பிரிவில் உள்ளவர்களுக்கு செலுத்தும் பணி தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை மூலமாகவும் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். உருமாறிய கோவிட்-19 தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை நேற்று விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு, மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நகர்ப்புற மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கும் சேவையின் தரத்தை உயர்த்த தேசிய நகர்ப்புற டிஜிட்டல் இயக்கம் உதவும் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களுக்கான அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றித் தர உள்ளாட்சி அமைப்புகளின் ஆதரவுடன் தமது அமைச்சகம் பணியாற்றி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்தினால் நகரங்கள் மேலும் நவீனமயமாகும் என்று கூறினார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும்.
நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கருணை ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக ஓய்வு பெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் 9 பேருக்கு ஓய்வூதிய அட்டைகளை அவர் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் 6376 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நிலக்கரியில் இயங்கும் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல்மின் திட்டத்தின் 3வது பிரிவையும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக அஇஅதிமுக பிஜேபி இடையே விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று இரட்டை இலக்கத்தில் உறுப்பினர்களை பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு தமது கட்சி பணியாற்றி வருவதாக கூறினார். மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து தேர்தலுக்கு பின்னர் கட்சியின் அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதியில் கூட்டாக பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள இரு மாநிலங்களும் முடிவு செய்துள்ளதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு ஜி.எஸ். சமீரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக நேற்று தென்காசியில் நடைபெற்ற இரு மாநில அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் என்னென்ன விவாதித்தோம் என்று பார்த்தீங்கன்னா, தேர்தலில் எல்லையை ஒட்டி இருக்கிற வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்யும் பொழுது எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள், அதே போல நம்ம சோதனை சாவடிகள் எப்படி கண்காணிக்க வேண்டும், ஜாயிண்ட் டீம் எப்படி உருவாக்கி அதோட சோதனைகள் எப்படி நடைபெற வேண்டும், அதே போல இரு மாநிலங்களையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நான் பெயிலபிள் வாரண்ட் எப்படி உடனடியாக இரு தரப்பில் உள்ள காவல்துறை ஒருங்கிணைத்து எப்படி அது எக்ஸிக்யூட் பண்ண வைக்க வேண்டும். அதே போல தகவல்கள் பரிமாறுவதற்கான வழிமுறைகள் இருக்குது. அதே போல இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் பண்ணலாம் என்றதை போன்ற அனைத்து விஷயங்களும் இரு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் விவாதித்துள்ளது. இந்த கூட்டத்தின் வழியாக ஒரு ஜாயிண்ட் டீம் எல்லா லெவல்லையும் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $59 உள்ளது. மொரீஷியஸில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரக அலுவலகத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று திறந்து வைத்தார். பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் ஒப்புக் முடிவுகளை இந்தியா உறுதியுடன் அமல்படுத்தி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்பலாப்பூரில் சரக்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்து 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எண்ணெய் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் சனிக்கிழமை வேலைவாய்ப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக யானைகள் சாலையோர பகுதிகளில் அதிக அளவில் நடமாடுவதால் வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 4 போட்டிகளில் சென்னையில் நடைபெற்ற முதல் 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் இங்கிலாந்தும் மற்றொரு போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்று 1-1 என்ற ஆட்டக்கணக்கில் சமநிலையில் உள்ளன. முன்னதாக இந்த போட்டி நடைபெறவுள்ள மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைக்கிறார். விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று மத்திய பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா மும்பை அணிகள் பங்கேற்கின்றன. சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக இலங்கை வீரர் உப்புல் தரங்கா அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ESI திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மருத்துவ சேவையின் தரத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் அதிகரித்து வரும் கோவிட்-19 தொற்றுக்கும் உருமாறிய தொற்றுக்கும் நேரடி தொடர்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அஇஅதிமுக பிஜேபி இடையே தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.